இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் அன்பையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னொரு காலத்திலே மன்னன் ஒருவன் தான் தலை சிறந்த மன்னர், தம்மை மிஞ்சி எந்த ஒரு அரசனும் ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு தலை கணத்தில் அவன் மக்கள் மீது அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி வந்தான். தான் முதன்மையாக இருக்க வேண்டும், தனக்கு கீழ்தாள் அனைவரும் என்று சொல்லி எங்கு சென்றாலும் தன் பெயரை புகழுரையை பரப்ப வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளை பிறப்பித்தான். ஒரு காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே அரசனின் அந்த அரசாட்சியை கண்டு முணுமுணுக்க தொடங்குகிறார்கள். ஒரு தேவை நிமித்தமாக கூட்டமாக சில மக்கள் அரண்மனைக்குள் வருகிறார்கள். அவ்வாறு வந்து அரச முன்னிலையில் நிற்கும் பொழுது அவர்கள் அனைவரையுமே தன் காலில் விழுந்து வணங்குமாறு அரசன் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். அதில் வயது முதிர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களும் அவனது காலில் விழுந்து வணங்கிவிட்டு முணுமுணுக்கவே அவன் அவர்களை நோக்கி என்ன அங்கே சலசலப்பு என்று வினைகிறான். அதற்கு அவர்கள், இப்படி வயதில் மூத்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களை உமது காலில் விழ வைத்து ஆசீர் வழங்குவது சரியா என்று அவர்கள் கேட்கிறார்கள். இதில் என்ன குழப்பம் இருக்கிறது? இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? நான் உங்களை ஆட்சி செய்கின்றேன், நீங்கள் எனக்கு பணிந்துதான் நடக்க வேண்டும் என்று அதிகார தோணையில் அவர்கள் முன்னிலையில் சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் முன் வந்து, நீ எங்களுக்காக பணிவிடை செய்வதற்காக எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், எனவே நீ ஒரு பணியாளன்தான், மன்னராக இருந்த பட்சத்திலும் நீயும் ஒரு பணியாளன்தான் என்று சொல்லுகிறார்கள். அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே என்னை எப்படி நீ பணியாளர் என்று சொல்வீர்? என்னை உன்னால் வேலை வாங்க முடியுமா என்று சொன்னவுடன் அந்த வயது முதிர்ந்தவர் இன்னும் அவரது அருகிலே வந்து தான் வைத்திருந்த தடியினை அவரது கையில், இதை பிடித்து கொள்ளுங்கள் ஒரு நிமிடம், நான் உமது காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த தடியினை அவரது கையில் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு வணங்கிவிட்டு அந்த தடி இப்பொழுது என்னிடம் கொடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த மன்னரும் அந்த தடியினை அவரிடம் திருப்ப கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த முதியவர் சொன்னாராம், நீங்களும் நான் சொல்லும் வேலைகளை செய்கிறீர்கள், எனது தடியை பிடிங்கள் என்று சொன்னேன், நீங்கள் வாங்கி கொண்டீர்கள், திருப்பி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது நீங்களாகவே கொடுத்து விட்டீர்கள், ஆக நான் சொல்லுவதையும் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னாராம். இதை கூறி, ஆக அனைவருமே சமமானவர்கள், மனித பிறப்பினால் உயர்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் பெரியவன் சிறியவன் என்று எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது, மனிதராகிய நாம் தாம் அதை உருவாக்கி கொண்டோம், எனவே நம் அனைவருமே கடவுளின் படைப்பினால் சமம் என்று சொல்லி அந்த மன்னருக்கு இந்த வயதான முதியவர் ஒரு பாடம் புகட்டினாராம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இன்றைய இறை சிந்தனையானது நாம் அனைவரையுமே வேற்றுமையில் ஒற்றுமை காண நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் அனைவருமே கடவுளின் பார்வையில் விலை உயர்வு பெற்றவர்கள். அனைவரையுமே கடவுள் ஒரே சமமாக நேர்கோட்டில் தான் காண்கின்றார். எனவே கடவுளின் பார்வையில் நாம் அனைவருமே சமம். ஆனால் நமக்கு மட்டும் ஒருவர் மற்றவரை பார்க்கும் பொழுது பல வித்தியாசங்கள் நமக்கு தெரிகின்றன. அதிலே நான் தான் பெரியவன், அவன் தாழ்ந்தவன், எனக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என்ற ஒரு மேலோட்டமான எண்ணம் நம்முள்ளே உதிர்த்து எழுந்து அது நம்மை மிகவும் பாதாள குழிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணராமலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நமக்கு உணர்த்துகிறது. அனைவருமே சமம், ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்கள் மோசேயிடம் சென்று முறையிடுகிறார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எகிப்தில்தான் அடிமைகளாக இருந்து கஷ்டப்பட்டோம் என்று நினைத்திருந்தோம், இனி எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பி பின்னே வந்தோம், ஆனால் வந்த நாள் முதல் எங்களுக்கு ஒரே கஷ்டமும் தொந்தரவுமாகவே இருக்கிறது என்று சொல்லி அவரிடம் முறையிடுகிறார்கள். எங்களுக்கு குடிப்பதற்கு கூட நீர் இல்லாமல் நாவெல்லாம் வறண்டு நாங்கள் இன்னும் சிறிது நாட்களில் இறக்கப் போகிறோமே என்று மோசேயிடம் கடிந்து கொள்கிறார்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்களின் துன்ப நிலைகளில் எவ்வாறெல்லாம் கடவுள் அவர்கள் உடனிருந்து அவர்களை வழி நடத்தினார் என்பதையெல்லாம் மறந்து இப்பொழுது அவர்களுக்கு சிறிது துன்பம் வந்த உடனேயே உடனடியாக அப்படியே மாறி கடவுளை பழித்துரைக்க அவர்கள் முற்படுகிறார்கள். ஆனால்
இவர்கள் கூறிய விண்ணப்பங்களை எல்லாம் மோசே கடவுளிடம் எடுத்து கூறும் பொழுது கடவுள் அவர்களுக்கு இசைவு கொடுத்து அவர்களது விண்ணப்ப குரலை கேட்டு மோசேயிடம் பாறையில் உனது கோலால் தட்டு, அங்கே நீர் வரும் என சொல்லுகிறார். அவரும் அவ்வாறே செய்கிறார். மக்கள் அனைவருமே அந்த நீரினை குடித்து தங்களது தாகத்தினை தணித்துக் கொள்கிறார்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் நமது சந்தேக புத்தையினால் கடவுள் மீது சந்தேகப்பட்டாலும் கடவுள் நம்பிக்கைக்குரியவராக இருந்து அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த இஸ்ரேல் மக்கள் செய்த காரியத்திற்கு கடவுள் கொடுத்த அந்த பதிலடியே சான்றாக இருக்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகமானது ரோமை மக்களுக்கு திருத்தூதர் பவுல் அவர்கள் தங்களது ஆன்மீகத்திலும் இறை அனுபவத்திலும் வேரூன்றி இருக்க தொடர்ந்து கிறிஸ்துவத்தை பற்றி கொண்டு வாழ அவர்களுக்கு அழைப்பு விடுப்பதாக இன்றைய இரண்டாம் வாசகமானது அமையப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்திலே பவுலடியார் நாம் பாவத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காகவும் இயேசு காட்டிய அந்த அன்பு அறநெறி செயல்களுக்காகவும் நாம் மனிதர்களாக வாழவும் தேவையற்ற பாவ நிலைகளை விட்டு விலகி இருக்கவும் கடவுள் மீது கொண்ட அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் நமக்கு கட்டளை பிறப்பித்து நம்மை அன்புடன் அழைக்கின்றார். நம்மை நமது பாவத்திலிருந்து மீட்பதற்காக கடவுள் தம் ஒரே மகனை அனுப்பி நம்மை மீட்டிருக்கின்றார். அவர் பட்ட அனைத்து வேதனைகளையும் பாடுகளையும் நாம் மறந்துவிட்டு நமது மூதாதையர் போல எவ்வாறு அவர்கள் பாலை நிலத்தில் தங்களை சரியாக கடவுள் கவனிக்கவில்லை என்று கூறி பழித்துரைத்தார்களோ அதே போன்ற தவறினை நாமும் மீண்டும் செய்யக்கூடாது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் அன்பு ஆண்டவர் இயேசு சமாரிய பெண்ணிடம் குடிப்பதற்கு நீர் கேட்கின்றார். நற்செய்தியாளர் யோவான் இயேசுவை ஒரு சாதாரண மனிதராக நமக்கு பிம்பப்படுத்தி காட்டுகிறார். அதிலே இயேசு பசியும் தாகமும் வலியும் வேதனையும் கொண்ட ஒரு சாதாரண மனிதனாக நமக்கு காட்டுகிறார். அவர் இயேசு சமாரிய பெண்ணிடம் சென்று குடிப்பதற்கு நீர் கேட்கும் பொழுது அந்த பெண்ணிற்கு ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. இவரோ யூதர், இவர் நம்மிடம் பேசுவதே ஒரு தவறான அருவருக்கத்தக்க செயல். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அவர் எப்படி நம்மிடம் வந்து நீர் கேட்கலாம் என்ற ஒரு தயக்கம் அவளுள்ளே எழுகிறது. தொடர்ந்து ஆண்டவர் அவரிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சிறிது சிறிதாக அந்த சமாரிய பெண்ணிடமிருந்த அந்த தயக்கமும் குழப்பமும் அவரிடமிருந்து நீங்கி செல்கிறது. முதலாவதாக இயேசுவை அவர் ஒரு யூதராக பார்த்தார். இரண்டாவதாக அவரை ஒரு இறை தூதனாக பார்க்கின்றார். மூன்றாவதாக அவர் ஒரு மெசியாவாக பார்க்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது வெளிப்பட்ட அந்த ஒரு அபூர்வமான செயலை கண்டு அவர் உள்ளம் திறக்கப்பட்டவராய் ஊருக்குள் ஓடி சென்று நடந்தவைகளை ஊர் மக்களிடம் கூறி அந்த மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி அவர்களை மீண்டும் இயேசுவிடம் அழைத்து வந்த நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் நிபந்தனையும் தேவையில்லை. அதற்கு மேலாக நாம் செய்யக்கூடிய அனைத்து அன்பு அறச் செயல்களுமே ஆண்டவரிடமிருந்தே வெளிப்பட்டது போல இருக்கும். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் நன்மைகள் செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றோமோ அது எல்லாம் கடவுளிடமிருந்து நமக்கு அருளப்பட்டவையாக நினைத்து நாம் செய்யும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியாக இன்னும் உற்சாகத்தோடு ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ முடியும். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு எது தடையாக இருக்கிறது? நான் மனித குணத்திலேயே இருக்கிறேனா, அல்லது சந்தர்ப்பத்தினாலும் சூழ்நிலையினாலும் என்னுடைய பழக்க வழக்கத்தினாலும் என்னுடைய மனித தன்மையிலிருந்து மாறி விலகி செயல்படுகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, நாம் பெற்றுக்கொண்ட அந்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நாம் மட்டும் வைத்து கொள்கின்றோமா அல்லது பிறருடன் பகிர்ந்து கொள்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் நம்முள்ளே எழுப்பும் பொழுது அது நமக்கு விட்டு செல்லக்கூடிய விடையாகப்பட்டது ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்வோம் என்பதுதான். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு விட்டு சென்ற அந்த விழுமியங்களை நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்து வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த தவ காலத்திலே கடவுள் நம்மை ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வேறுபாடுகளை களைந்து அன்பு செய்யுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே அந்த அழைப்பை தாங்கியவர்களாக தொடர்ந்து இறைவன் பின் செல்வோம். அவரை போன்று நாமும் வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் அதற்கு தேவையான அனைத்து அருள் நலன்களையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.